Taste the Daily. காஞ்சிபுரத்தில் பெய்த மழையால் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் வைத்திருந்த 50,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1,50,000 ஏக்கர் விளை நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர் அறுவடைக்கு பிறகு கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் அரும்புலியூர், பழவேரி, திருமுக்கூடல் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை பெய்ததால் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் விளம்பரத்திற்கு செலவழிக்கும் பணத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருந்தால் தங்களுக்கு பல லட்சம் ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்காதென விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேட்டூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதைத் தொடர்ந்து கிராம பகுதிகளில் பரவலாக பெய்த மழையின் காரணமாக விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்ததால் பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பிஎன்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட கருப்பு ரெட்டியூர் பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள பருத்தி, தென்னை, ஆமணக்கு உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி உள்ளதால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதுபோன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் ஏற்படும் இழப்புகளை ஈடுகட்ட அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். தொளாரில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த திடீர் மழையில் விற்பனைக்காக வைத்திருந்த நெல்மணிகளை சுற்றி குளம் போல் தண்ணீர் தேங்கியது. இதனால் மழைநீரில் சேதமான நெல்மணிகளை கண்டு விவசாயிகள் கவலையடைந்தனர். ஸ்டாலின் மாடல் ஸ்டிக்கர் விளம்பர அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை பாதுகாப்பான இடங்களில் அமைக்க தவறியதாலும், சேமிப்பு கிடங்கு அமைக்காததாலும் நெல் மூட்டை மழையில் சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பெய்த மழையின் காரணமாக விளைநிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த 2,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் மருங்கூர், காவனூர், கொடுமனூர், தொழூர் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் பயிரிட்டு இருந்த நெற்பயிர்கள் முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கி நாசமாகின. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு வடிகால் வாய்க்கால்களை தூர்வார நடவடிக்கை எடுக்காததே இத்தகைய நிலைக்கு காரணம் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திருச்சியில் பெய்த சாதாரண மழைக்கே மாநகரம் முழுவதும் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு பெய்த மழையால் சுப்பிரமணியபுரம் கால்நடை இணை இயக்குநர் அலுவலகம் மற்றும் கால்நடை மருந்தகத்தில் மழைநீர் தேங்கியது. மேலும் JK நகர், கருமண்டபம், ஜெயா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. அத்துடன் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடப்படாததால் மீண்டும் பெரிய பள்ளம் உருவானதுடன் சாலைகள் சரியாக மூடப்படாமல் சேரும் சகதியுமாக மாறியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரின் ஊரிலேயே சாலைகள் சிதிலமடைந்திருப்பது விடிய ஆட்சியின் அலங்கோலத்திற்கு சாட்சி என மக்கள் விமர்சனம் செய்தனர்.